மன்னார் திருக்கேதீஸ்வரம் பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்ட மனித புதைக்குழியின் அருகே சடலங்கள் புதைக்கப்பட்டுள்ளதாக சந்தேகப்படும் கிணறு அமைந்துள்ள பகுதிக்குள் போலீசாரின் அனுமதியின்றி உட்பிரவேசிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. மன்னார் நீதவான் நீதிமன்றத்தினால் இந்த தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. குறித்த பகுதிக்குள் பிரவேசிப்பதற்கு முன்னர் போலீசாரின் அனுமதி பெறப்பட வேண்டும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மனித புதைக்குழிக்கு அருகே சடலங்கள் புதைக்கப்பட்டுள்ளதாக சந்தேகிக்கப்படும் கிணற்று பகுதி மன்னார் நீதவான் ஏஜி அலெக்ஸ் ராஜாவின் உத்தரவுக்கு அமைய இன்று சுத்தப்படுத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து குறித்த கிணறு காணப்படும் பகுதியின் பாதுகாப்பை பலப்படுத்துமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன்போது குறித்த பகுதியின் வரைபடத்தை தயாரிக்குமாறு நில அளவை திணைக்கள உத்தியோகத்தர்களுக்கும் அறிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த கிணறு அமைந்துள்ள பகுதிக்கு போலீசார், நில அளவை திணைக்கள உத்தியோகத்தர்கள், தொல்பொருள் திணைக்கள உத்தியோகத்தர்கள், மாவட்ட சட்டத்தரணிகள் மற்றும் காணாமற்போனோர் சார்பில் VS நிரஞ்சன் உள்ளிட்ட சட்டத்தரணிகளும் சென்றிருந்தனர். மன்னார் மனித புதைக்குழி தொடர்பான அடுத்த கட்ட வழக்கு விசாரணை அக்டோபர் 7ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இந்த கிணற்றினை பாதுகாப்பதற்காகவும் அதை அடையாளப்படுத்துவதற்கான நேரம் ஒதுக்கப்பட்டு நீதிபதியின் முன்னிலையில் சட்டத்தரணிகள், நிலளவை திணைக்களம், போலீசார் பிரசன்னத்தோடு அந்த இடம் பாதுகாக்கப்பட வேண்டும். இந்த இடத்துக்கு எவரும் நுழையக்கூடாது. அதே நேரம் போலீசார் 24 மணி நேர பாதுகாப்பை வழங்கப்பட வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டது. அது மட்டுமில்லை, இன்று கண்டுபிடிக்கப்பட்ட இந்த கிணறு 2.5 மீட்டர் அளவுடையதாகவும் 15 சென்டிமீட்டர் அகலத்தை விட்டத்தை கொண்டதாக அந்த கிணறு காணப்படுகிறது. அரைவட்டமாக பார்க்கும்போது அவ்வாறு காணப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. காணாமற்போனோரின் உறவினர்கள் சார்பாக நேற்று முன்தினம் நீதிமன்றத்தில் ஆஜரான சட்டத்தரணிகள் முன்வைத்த சமர்ப்பணத்தை கவனத்தில் கொண்ட நீதவான் புதைக்குழி அமைந்துள்ள பகுதியில் இருந்ததாக கூறப்பட்ட கிணற்றை அடையாளப்படுத்துமாறு உத்தரவிட்டிருந்தார். 2013ஆம் ஆண்டு அந்த பகுதியில் நீர்க்குழாய்களை பொருத்துவதற்கான அகழ்வு நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த பணியாளர்களால் மனித புதைக்குழி கண்டுபிடிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கதாகும். இதனையடுத்து நீதிமன்ற அனுமதியின் பிரகாரம் அந்த பகுதியில் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்ட நிலையில் 80க்கும் அதிகமானோரின் நிச்சயங்கள் கண்டெடுக்கப்பட்டிருந்தன. நீதவானின் உத்தரவிற்கு அமைய 24 மணித்தியாலங்களும் அப்பகுதியைச் சூழ போலீசார் பாதுகாப்பு வழங்க வேண்டும் என உத்தரவிடப்பட்டுள்ளது. அந்த பகுதிக்கான வீதியும் தடை செய்யப்பட வேண்டும் எனவும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கின்ற நிலையில் இது தொடர்பான வழக்கு எதிர்வரும் அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி மன்னார் நீதிமன்றத்திலே மீள எடுத்துக் கொள்ளப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருப்பதாக இது தொடர்பான சட்டத்தரணிகள் தெரிவித்திருக்கின்றார்கள். நியூஸ் செய்திகளுக்காக மன்னார் திருக்கேதீச்சரம் பகுதியிலிருந்து நவரத்தினம் கபிலநாத்.